ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காச்சும் வெட்டிங் ஒர்க்ஸ், எடிட்டிங் ஒர்க்ஸ் எதுவாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்க ஜிமெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ட்ராவல் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஆஃப் டு மையக்கோட்டை. அது மாதிரி நம்ம சினிமாட்டோகிராஃபர் நம்ம சேனலில் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகமாக இருக்கும். அவன் தான் சினிமாட்டோகிராஃபர். அவன் இப்போ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்க போகிறான். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அது மாதிரி அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர் அபினேஷ். எல்லோரும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போது கிளம்புறதுக்கு 3 வண்டியும் அப்படியே தயாராக நிற்குது. சரி வாங்க போகலாம். This bittersweet heat is suffocating. I'm waiting and always hesitating. Hi guys, இப்போது நாங்கள் மையக்கோட்டை பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இதிலேருந்து இப்போது கொஞ்சம் ட்ரக் பண்ணி தான் மேலே போகணும்னு நினைக்கிறேன். ட்ரக்கெல்லாம் அவ்வளோ 1 கிலோமீட்டர்லாம் கம்மி தான், கொஞ்சம் மேலே ஏறி போனால் போதும். அதில் மேலே ஏறி போனால் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போது கொஞ்சம் அந்த அவங்க எல்லாம் மேலே போயிட்டாங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் போனோம். நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம். சரி வாங்க, இனி மேலே போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஹை கைஸ், அது மாதிரி இந்த பிளேஸ் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லாம் இல்லை, அவ்வளோவா வெளியே யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது மாதிரி இங்கே ஒரு கோயில் இருக்குது, சின்ன ஒரு கோயில். நீ மேலே போனால் தான் தெரியும். ஃபுல் வியூ பக்காவாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த மலையை பாருங்கள். அந்த மலை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ நான் அங்கே தான் போனேன், மருந்துக்கோட்டை. அது மருந்துக்கோட்டை. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வள்ளிச்சுனை இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு சரியா. ஸோ அந்த வீடியோ தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை எடுத்து பாருங்கள் அந்த வீடியோ. அங்கே எனக்கு இன்னும் திருப்பி ஒரு நாளைக்கு கூட போகணும். எனக்கு இன்னும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் போவேன். சரி வாங்க, இனி மேலே போயிட்டு எப்படி இருக்கும் என்னென்ன அதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க போவோம். ஹாய், நான் மேலே ஏறி வந்துட்டேன். இதாக இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த பழங்காலத்து கோட்டை. இதான் இப்போது நான் இருக்குது இந்த ஃப்ரண்ட் வியூ. இதுதான் அவங்க என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. வாங்க இனி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்தீங்களா கோட்டையோட வியூ பார்த்தீங்களா? இந்த ஏரியாலாம் முன்னாடி ஏதோ தண்ணிக்கு மேலே தான் இருந்திருக்கு போல். இந்த தூரங்கள் பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் எல்லா இதுலேயும் போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னா முன்னாடி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்கே நின்றுட்டு யாராவது போருக்கு ஏதாவது வந்தாங்கன்னா இங்கே தான் நின்றுட்டு ஃபுல்லாக ஃபயர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அந்த கோட்டை ஃபுல்லாக சுற்றியே நமக்கு அந்த மாதிரி தூரங்கள் தான் இருக்குது ஃபுல்லாக. இந்த பாறையெல்லாம் பார்த்தீங்களா, இந்த பாறையில எல்லாம் தான் முன்னாடி அந்த இறந்து போன சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்கே தான் கொண்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அந்த கழுகுக்கெல்லாம் இறையா இங்கே தான் போடுவாங்களாம். அதுதான் இந்த கோட்டையோட பேர் மையக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கோட்டை இங்கிலீஷில் கோர்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேர். நாங்கள் அன்னைக்கு அங்கே தான் போனோம். இதெல்லாம் சேம் அதே சரௌண்டிங்கில் தான் இருக்குது. ஏன் இந்த சரௌண்டிங்கில் அப்படி இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் போனோன்னா பத்மநாபபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ் இருக்குது. அந்த பேலஸை தொடர்ந்து இருந்த பகுதியெல்லாம் தான் இதெல்லாம். இங்கே இப்போ எங்கள் கன்னியாகுமரியில் எப்படின்னா, அந்த பத்மநாபபுரம் பேலஸ் கன்னியாகுமரியில் தான் இருக்குது. பட் அந்த பேலஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா கேரளா கண்ட்ரோலில் இருக்குது, தமிழ்நாடு கண்ட்ரோலில் இல்லை. ஹாய் காய்ஸ், இப்போ நான் சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட்டு மெயினாக வந்தது இதுக்கு தான். அதை சரி வந்ததுக்கு அந்த கோட்டையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது மாதிரி இவரை நான் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன், முடியல. செல்வானா, நான் சென்னையில் இருந்தப்போ 1 இயர் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தோம். தம்பி சிவா
சரி இப்போ அது மாதிரி சின்னதாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் மெயினாக வந்தது. அது மாதிரி இந்த இடத்த பற்றி கொஞ்சம் நான் படித்து ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியல. சரி வாங்க, நான் சின்னதாக ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் இங்கே நான் கொஞ்சம் நீ எடுக்க போகிறேன். அதை கொஞ்சம் டைமில் வச்சா நான் அப்படியே போட்டு விட்டுறேன். நான் வந்ததுக்கு இந்த இடத்த பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையோ, பட் அந்த கொஞ்சம் சினிமேட்டிக் வீடியோஸ் எல்லாம் குறைச்சி எடுத்திருக்கேன். அதை நான் போடுறேன். அங்கே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கமெண்ட்ஸில் போடுங்க. மற்றபடி இங்கே இந்த ஒரே ஒரு மரம் தான் மேலே நிற்கிது, வேறு லெவலில் இருக்குது. அதை மாதிரி நம்ம பசங்க எல்லாம் அங்கே நிற்கிறானுங்க. டேய் 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 வேறு லெவலில் இருக்குங்க. மலை வேறு லெவலில் சூப்பராக சுற்றி ஃபுல்லாக மலை தான். வேறு லெவலில் இருக்குது. வந்தால் என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம். ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோவா ஒன்றும் இல்லை. இப்போது சின்னதாக இது மேலே இப்படி ஏறி அங்கே நிற்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ கட்டியிருந்த பில்டிங்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஏறி இருக்கணும். பழங்காலத்தில் கெட்டுனதுனால எவ்வளோ நம்பிக்கை 100% நம்பிக்கை கொடுத்து ஏறினாலும் ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நாளைக்கும் அது ஒன்றுமே ஆகலை பார்த்தீங்களா. ஆனால் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இந்த காட்டு ஏரியாவுக்கு உள்ளே தான் இருக்குது மேக்ஸிமம் உள்ளே. ஸோ எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை நான் இப்போ அதில் அது மேலே தான் நின்றுட்டுருக்கேன். ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக பாறை பார்த்தீங்களா. சரி நான் இப்போது சும்மா அது வரைக்கும் அப்படி போகலாம் அப்படின்னு இருக்கேன். வாங்க போ. Just like the street lights lit this town, like a fire in a blaze, gotta burn it down. Can't be afraid to leave this out. We got this far, don't know how. I see danger in us. They know we'll burn down the night. Coming just like the sunrise. You know that we gonna let it away tonight. We gonna let it away tonight. We gonna let it just like the sunrise. We gonna let it away. சன்செட் டெய்லி நடக்கிற ஒரு விஷயம் தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் போய் உட்காந்துட்டு சன்செட்டை பார்க்குறது வேறு லெவல் ஃபீலுங்க. எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம ஒர்க்குன்னு சுற்ற போகிறோம். ஒரு நாளைக்காவது நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போமே.